Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 987 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம யூஸ்டஸ் கிட்டு சாவுடா சாம்பு மவனேன்னு சொல்லி அந்த அப்புவை ஒரே அடி அடிச்சு தெறிக்க விட்டான்ல, அதெல்லாம் சாதாரண அடி இல்ல. அந்த பில்டிங்கே சப்புற அளவுக்கு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்கவங்களுக்கெல்லாம் இப்பதான் தெரியுது அடிக்கிறவன் நம்ம ஆளுகள்ல ஒருத்தன் இல்லைன்னு ஏமாந்துருக்கான்ல. அதனால யூஸ்டஸ் கிட்டு பயங்கரமா ப்ரெஷர் கொடுத்து அவனை ஒரு வழி பண்ணிடுவான். அந்த டைம் குயினோட மூஞ்ச பாக்கணுமே, கண்ணெல்லாம் பிரிங்கி வெளியில வந்துடும் போல. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குதுன்னா அவன் இறங்கி இந்த சம்பவத்தை சால்வ் பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த இடத்துக்கு இப்போதைக்கு அவன் தான் இன்சார்ஜ். ஆனா அவன் மேல நின்னுகிட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கதான் காமெடியா இருக்குது. அவனுக்கு இன்னுமே புரியல. ஏன்னா உடோன்ல புடிச்சு வச்சிருந்த முக்கியமான ஆளுங்க எல்லாருமே இங்க வந்திருக்கானுங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கான்னு நினைச்சா எப்படி இங்க வந்தான்? அடே பவனுக்கி, நீ மட்டும் என் கையில கிடைச்ச ஒன்ன படுக போட்டு பால் ஊத்திடுவான்டான்னு கொல்ல காலில் கத்திட்டு இருப்பான். செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டி இருக்கத பாத்தீங்களா? சும்மா சொல்லக்கூடாது, நல்ல அடி. யூஸ்டஸ் கிட்ட வந்து பார்த்துட்டு நீ எங்க கூட அலையன்ஸா சேரணும்னு அவ்வளவு ஆர்வமா சொல்லும் போதே எனக்கு லைட்டா டவுட் ஆச்சுடா. ஆனா அந்த டைம் அதை நான் பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன். நல்லா பெரிய ஆப்பா வச்சுட்டு இல்ல, உண்மை சொல்லு, நீ தானே கைடோவுக்கு எங்களை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனையும் லீக் பண்ணுவேன் அப்படின்னா நாங்க பண்ண ஒவ்வொரு மூவுமே அவனுக்கு தெரியும். சொல்லுடா விளக்கண்ண, நீ பார்த்த வேலை தானேன்னு கழுத்தை பிடிச்ச அந்த நெசுகுவான். அவன் பார்த்துட்டு ஏன்டா பொடி பயல, நம்மள மாதிரி ஆளுகள்லாம் ஒன்னா சேர்ந்தா 4 எம்பரர்ல ஒரு ஆளை ஈஸியா தோக்கடிச்சிட முடியும் நினைச்சியா? அறிவு கட்டவனே, அவன் கைடோடா. அவங்கிட்ட யாராலையும் நெருங்க கூட முடியாது. ஆரம்பிச்சது அலையன்ஸ்ல தான், முடிஞ்சது ஹாப்பி எண்டிங்ல அப்படின்ட்டு வீம்புக்குன்னே நம்ம யூஸ்டஸ் கிட்ட வெறுப்பேத்தி விட்டுட்டு அவன் தலையில ஒரு அடி அடிப்பான். ஐ மீன் அவனோட தலையிலேயே அடிச்சுட்டு ஸ்லாஷும்பான். யூஸ்டஸ் கிட்டுக்கு ஒரு வெட்டு விழுந்து தெரிச்சிருவான். சொல்ல போனா இப்ப இவனுக்குமே அப்புவோட வீக்னஸ் என்னன்னு தெரியல. குரங்கு பைய எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவான் போல. அவன் ஆக்சுவலா யூஸ்டஸ் கிட்டு செத்துட்டான் தான் நினைச்சிட்டு இருந்தான். ஏன்னா கைடோ கிட்ட சிக்கி சின்ன பின்னமா இருக்கான்ல. கொய்யால இப்ப யாரு சாகுறான்னு பாப்போன்னு ஏகப்பட்ட இரும்ப திரட்டி மறுபடியும் அட்டாக் பண்ண ரெடி ஆவான். அவன் ஜஸ்ட் அவன் கைய அப்படி வீண மாதிரி வாசிச்ச உடனே அவன் சேர்த்து அந்த இரும்பு எல்லாமே வெடிச்சு தெரிச்சிரும். அப்புறம் சப்போர்ட்டுக்கு யூஸ்டஸ் கிட்டோட ஆளுலாம் அங்க வந்துருவாங்க. சோ இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சண்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க. குயினுக்கு கடுப்பாயிருச்சு. ஏன்னா இன்னுமே அவங்கள தடுக்க முடியல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, பாஸ் எங்களால அவங்கள உயிரோட பிடிக்க முடியல, ஏன்னா காட்டுத்தனமா அடிக்கிறானுங்க. உடனே குயின் அப்படியே ஒரு லுக்க விட்டுட்டு, உயிரோட பிடிக்க முடியலன்னா கொல்லுங்கடா, என்னடா சின்ன புள்ளத்தனவா பண்ணிக்கிட்டு போங்கடான்னு அனுப்பி விட்ட உடனே அவனுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இப்ப அவனுங்களை கொல்ல சொல்லிட்டாங்களாமா. ஆமா, இல்லன்னா அப்படியே அவனுக்கு அறுத்து தள்ளிடுவானுங்க. ஊன்னு கத்துறது, நல்லா அடி வாங்குறது. இப்ப கூட என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, பீரங்கியை யூஸ் பண்ணி அடிப்பானுங்க. அவ்வளவுதான். இதுவாடா உங்க ராஜா தந்திரம். யூஸ்டஸ் கிட்ட தான் இரும்ப கண்ட்ரோல் பண்ணுவானே, அவனால அட்ராக்டும் பண்ண முடியும், ரிப்பலும் பண்ண முடியும். வந்த பீரங்கி குண்டை அப்படியே ரிப்பல் பண்ணி விட்டுருவான். வந்த வேகத்துல அப்படியே ரிட்டன் அவனுக்கு மேலேயே போய் விழும். அவ்வளவுதான். ஒரே குண்டுல அவனுக்கே அவனுக்கு ஆப்போசிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவனோட பவரை பயங்கரமா வெளியில எடுத்து எவெல்லாம் சாகணுமோ தாராளமா வாங்க, நரகத்துக்கு நடைப்பயணமா அனுப்பி வைக்கிறான். அந்த டைம் கில்லர் அட்டாக் பண்ண ஒரு சில கூட்டம் வரும். அதெல்லாம் அவன் அசால்ட்டா காலி பண்ணிடுவான். ஜோரோவுக்கே டஃப் கொடுத்தவன் இந்த சப்ப பீசுங்களை அடிச்சு தெரிய விடுறது அவனுக்கு என்ன பெரிய விஷயமா? சோ இப்படியே கண்ணா பின்னு சண்டை போட்டவன கில்லர் என்ன சொல்லுவான், நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்மளோட பிளான் என்னமோ அதை பண்ணுவோம். ஏன்னா இவனுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல. நம்ம டார்கெட்டே வேற என்ன ஒண்ணு. அட ஆமா இல்ல, சரி ரைட்டு போலான்னு சொல்லும் போது அந்த இடமே பயங்கரமா அதிரும். என்னடான்னு பார்த்தா பெரிய சைஸ்ல ஒருத்தன் வந்துட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு மத்தவனை எல்லாம், டேய் நீ கொன்னா கூட உன்னையெல்லாம் டொபிரோப்போவா யாரும் போட மாட்டாங்கடா, தேவையில்லாம வராத, பேசாம இருன்னு சொன்னா கேட்க மாட்டான். வந்தவன் எனிமீஸ் அட்டாக் பண்றானோ இல்லையோ அவன் ஆளுகளை நல்லா போட்டு பொழந்து கட்டுவான். டேய் சும்மாறா, நம்ம ஆளுங்க மேல எல்லாம் அட்டாக் விழுது அப்படின்ட்டு எவ்வளவுதான் கத்துனாலும் கதறினாலும் அந்த குருட்டு மூதேவி கேட்கற மாதிரி இல்ல. அதோட பாடிக்கு அந்த வெயிட்டை தூக்க முடியுதா என்னன்னு கூட தெரியல. தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். யாராச்சும் அவனை ஸ்டாப் பண்ணுகிறான்னு அவன் ஆளுகளே கதறுவானுங்க. ஏன் அப்புவே இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம தலையை உருட்டிடுவாங்க, எஸ்பிகா அப்படின்ட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். யூஸ்டஸ் கிட்ட பார்த்துட்டு, யாரா இந்த அசோக் பில்லரு, மூளைக்கட்ட முண்டம், முடியலன்னா அப்படி மூளையில போய் உட்கார வேண்டியதாண்டா, ஏன்டா எங்க உசுர வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவன் வந்து நம்பர்ஸ் சேர்ந்தவன். குயினுக்கு செம கான்பிடென்ட். கச்சா வந்துட்டான்ல, எப்படியும் ஒஸ்ட் ஜெனரேஷனை ஓட விட்டு செஞ்சிருவான். விடாலே ஹச்சாமாங்க ஒல்லந்து கட்டிலேன்னு உசுப்பேத்துவான். யூஸ்டஸ் கிட்ட அவனு தான் பயங்கரமா சண்டை போடுவாங்க. அவன் அடிக்கிற அடிய ஒத்த கையில நம்மளால தடுப்பான் பாருங்க. இப்படி அங்க சண்டை போயிட்டு இருக்குது இல்ல, ஒருத்தன் கூட சண்டை போடும் போது இன்னொருத்தன் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்படி பண்ணா அது கோலத்தனம். அதெல்லாம் இவனு எங்க பாப்பானுங்க. யூஸ்டஸ் கிட்டோட தலைக்கு பாம ஒருத்தன் எய்ம் பண்ணி அடிக்க போவான். கொய்யால என்னடா பழக்கம் இதுன்னு அந்த அட்டாக் பண்ண பாம அப்படியே அவனுக்கு ரெண்டு பேர்த்தோட சண்டைக்கு நடுவுல திருப்பி விட்டுருவான். ரெண்டு பேருமே வெடிச்சு தெரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாம போட்டவனுக்கு செவனிலே ஒரு அடி. இதுல வேற நம்மளால அட்வைஸ், ஏன்டா ஜாக்கி இங்க என்னடா லூசு மாதிரி இவனு கூட எல்லாம்
சண்டை போட்டுட்டு இருக்க. நம்மளோட டார்கெட் கைடோவோட தலையெடுக்கணும், அவ்வளவுதான். தேவையில்லாம இங்க எனர்ஜியும் டைமையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம போலான்னு சொல்லும் போது ஹச்சா அட்டாக் பண்ண வருவான். யூஸ்டஸ் கிட்டோட ஆளுங்க நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க நீர்வானுங்க. இது போதுமே வாடா ஜாக்கி போலான உடனே அவனும் பல்ல கடிச்சிட்டு கிளம்புவான். ஜோரோவும் ஒரு சைடு பறந்துகிட்டு இருப்பான். இவங்க வர்றத பார்த்தோன்னா அவனும் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்குவான். சோ இப்படி 3 பேருமே கைடோவை நோக்கி கிளம்பிட்டானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் அந்த சண்டை நடந்தது பூரா முன்னாடி இருக்க பார்ட்டி ஹால்ல. அடுத்த லெவல் ஒண்ணு இருக்குது, அங்க இன்னும் ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இந்த சம்பவம் எல்லாம் அவனுக்கு இன்னுமே தெரியல. வாட்டப்பிட்டி இங்க இவனுங்களோட அந்த டைம் செம காமெடி. என்னன்னா லூஃபி யூஸ்டஸ் கிட்ட திட்டுவான், எனக்கு தெரியும்டா ஜாக்கி, நீ வந்தீனா இந்த மாதிரி தேவையில்லாம சீன் எல்லாம் கிரியேட் பண்ணுவேன்னு, அதனால தான் உன்னை தடுக்க நான் வந்தேன்பா. உடனே ஜோரோ இந்த நாட்டுல யாரு எதை சொல்லணும்னு விவஸ்தையே இல்லடாம்பா. உடனே யூஸ்டஸ் கிட்ட அவனை திட்டுவான், அதை நீயும் சொல்லாத. மொத்தத்துல 3 பேரும் மாத்தி மாத்தி ஏதோ உத்தமனுங்க மாதிரி பேசிட்டு வரானுங்க. கில்லருக்கு இதெல்லாம் கேட்டுட்டு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. அவனால ஆக்சுவலா சிரிக்க மட்டும்தான் முடியும். மொத்தத்துல அவனுக்கு காமெடியா இருக்குது. இப்ப என்னன்னா இதுக்கப்புறம் நம்ம அமைதியா எந்த ஒரு சீனும் கிரியேட் பண்ணாம சைலண்டா உள்ள போயிருவோம். உடனே யூஸ்டஸ் கிட்ட என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு எனக்கு தெரியும், நீங்க எனக்கு சொல்லி தராதீங்கம்மா, ஏன்னா நம்ம யாரும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிடையாதுமானா. லூஃபிக்கு கடுப்பாயிரும், எது ஃப்ரெண்ட் இல்லையா, எப்படா நீ அப்படி சொல்லலான்ட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போவான். ஜோரோ பார்த்துட்டு சரிப்பா அப்படி ஓரமா நின்று சண்டை போடுங்க, நான் வேணா போய் கைடோவோட தலைய தனியா கழட்டி எடுத்து வரேன்ட்டு கிளம்புவானா. இவன் கேப்ல கெடா வெட்ட பாக்குறான். டேய் இருடா நாங்களும் ஒரு ஒன்று பின்னாடியே வெட்டிட்டு போவானுங்க. கில்லருக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, இவனுங்க 3 பேருமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கவனுங்க. இவனுங்க பண்ண அட்டூழியத்தால இப்போ மொத்த பிளான் வேஸ்டா போச்சு. சரி என்னமோ பண்ணி தொலைட்டுன்ட்டு அவனும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே போவான். அந்த டைம் இந்த குரங்கு வாயா இருக்கானே அப்பு, அவன் இன்னுமே அங்கதான் இருக்கான். நம்ம ஆளுகளை பார்த்துட்டு கண்ணுகளா நீங்க இப்பவும் என்னோட ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கீங்க, என்னோட ஃபைட்டிங் மியூசிக்ல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது, அடுத்த அட்டாக்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு நெஞ்சில ஒரு அடி அடிப்பான். 3 பேருமே கண்ணா பின்னான்னு செதறி போய் விழுவானுங்க. ஆனா கில்லருக்கு எதுவும் ஆயிருக்காது. ஆக்சுவலா அவன் அவங்க 3 பேர்த்தையும் தான் ஈம் வச்சிருப்பான்னு வைங்க. ஆனா அவனோட வீக்னஸ் என்ன, அவன் எப்படி பண்றான்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கப்புறம் அந்த அப்புவுக்கு என்னென்னலாம் ஆப்பு வைக்கிறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.